இவங்களாம் வந்து மேலேருந்து முடிச்சுட்டு கீழே இறங்குறவங்க. அதுதான் சவுண்டு கேட்குது காய்ஸ். ஆடி அமாவாசைன்னு சொல்கிறாங்க. அப்போ மட்டும்தான் வந்துட்டு இங்கே நிறைய பேர் க்ரௌடு வராங்க. ரூட்டை பற்றி அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. டவுனு பயங்கரமாக இறங்குது. கீழே கீழே எப்படி இறங்கி உருண்டு ஓடுது. இல்லை பார்த்து என்னாச்சு தெரியுதா? இதுதான் வந்துட்டு சித்தர்கள் வாழ்ந்த கோகன்னு சொல்கிறாங்க. சாதனை படைச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மழை ஒன்று பெஞ்சு இங்கே இருந்து தூங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஹே ஜி யார் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சதுரகிரி பார்ட் 5 தான் இருக்கோம். ஸோ ஃபைனல் எபிசோட். நம்ம வந்துட்டு இப்போ வழுக்குப்பாறையிலேருந்து கொய்யாத்தோப்பு பாதை வழியாக பயணமாகி போயிட்டுருக்கோம். ஸோ மேலே போய் அந்த சிவன் சிலையை பார்த்தோமா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்து. ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் சிம்பிள் ஆளில் பிடிச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வழியாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக நடந்து போகணுமா. இன்னும் ஒரு 1 hour நடக்கணுன்றாங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஏற்றம் இருக்குன்றாங்க. அது எப்படின்னு தெரில. சரி வாங்க ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். இவங்களாம் வந்து மேலேருந்து முடிச்சுட்டு கீழே இறங்குறவங்க. அதுதான் சவுண்டு கேட்குது காய்ஸ். மங்கி சிங்கிள்ஸ் பாருங்க, மங்கி சிங்கிள்ஸ். ஸோ இப்போ தான் பிளெயின் சர்ஃபேஸில் போயிட்டுருக்கோம் காய்ஸ். கொய்யாத்தோப்பை தாண்டி, இதுவும் கொய்யாத்தோப்பு ரூட்டு தான் வரும். கொய்யாத்தோப்பு ரூட்லாம் கொஞ்சம் தாண்டி வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஒத்தேரி பாதை மாதிரி போகுது. இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ஆடி அமாவாசைன்னு சொல்கிறாங்க. அப்போ மட்டும்தான் வந்துட்டு இங்கே நிறையா பேர் க்ரௌடு வராங்க. மிச்ச டைம்லாம் அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கிறதில்ல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு தனியாக வந்து மாட்டாதீங்க. அந்த ஆடி அமாவாசைன்னு சொல்லும் போது அந்த டைம் இந்த ரூட் எடுத்து வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்துட்டு வாழைத்தோப்பு ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் வந்துன்னா இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் இங்கே வராங்க. எல்லாமே இங்கே லோக்கல் பீப்புள்ஸ், இங்கே பக்கத்தில் உள்ள ஊர் அப்படி தான் வராங்க. யாருமே அவுட்லேருந்து வரது கிடையாது. இந்த ரூட்டை பற்றி அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நானே வந்து ரொம்ப தேடி பார்த்து ஒரு வீடியோ நம்ம பார்த்தேன் இந்த ரூட்டில். சரி அதுக்கப்புறம் தான் இந்த ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணி இந்த ரூட்டில் வந்திருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு நேரம் ஸ்லோப் ஏறணுமோ அதே மாதிரி டவுனு பயங்கரமாக இறங்குது. கீழே இப்போ கீழே நோக்கி இறங்கிட்டுருக்கோம். இன்னும் அந்த கொய்யாத்தோப்பில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். எங்கடா மொட்டை போட்டா? அந்த கோயிலா மொட்டை? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எந்த ஊர் மொட்டை? தெரியுமா எந்த ஊர் மொட்டைன்னு? வல்லப்புறம் மொட்டையா? சூப்பர். கூட ஒன்று இவ்வளோ நேரம் ஏறாமல் உருண்டுட்டு கிடந்துச்சுல, இப்போ பாருங்க கீழே எப்படி இறங்கி உருண்டு ஓடுது. ரொம்ப நேரமாக எல்லாரும் இந்தான்றாங்க. நான் எந்தான்னு எனக்கு தெரில. எல்லாருக்குமே ஒரே டைலாக் தான். இல்லை 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 பார்த்து என்னாச்சு, எல்லாருமே ஒரே டைலாக் தான் அடிக்கிறாங்க. இப்போ பாருங்க சொல்லுவா பாருங்க. என்ன டைலாக்? வா வந்துருச்சு. எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கிட்டத்தட்ட நாங்க ஏற ஆரம்பிச்சு ஒரு 1/2 hourல இருந்து டைலாக் நான் கேக்குறேன். இந்தா வந்துருச்சு 7:30க்கு என்னை ஏத்தி விட்டாங்க. மணி எத்தனை? 8:30க்கு ஏற ஆரம்பிச்சேன். இருங்க டைம் பாஸ் சொல்றேன். மணி 1 ஆக போகுது காய்ஸ். 1 மணி வரைக்கும் நடக்குறாங்க. குழந்தைக்கு ஒரு சோறு போட மாட்டாங்க. பிளஸ் வந்துட்டு தண்ணி கொடுத்தாலும் போல, தண்ணி கொடுக்க மாட்டேன். பச்சை மண்ணை கூட்டு வந்து ஐயா ஐயா அண்ணா பாருங்க, ஏறி கீழே டவுன் இறங்கும், ஏறி இறங்கணும். இல்லை நான் ஷூ போட்டுங்களா கிரிப் பண்ணி நின்றுவேன். கைஸ் பாருங்களேன் ஃப்ரண்ட்டில் எந்தளவு நம்ம டாப் ஏறணுமோ அந்தளவுக்கு கீழே இறங்கிட்டு இருக்கோம். கைஸ் தெரியுதா? இதுதான் வந்துட்டு சித்தர்கள் வாழ்ந்த கோகன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஆனால் நம்ம இப்போ வர இந்த ரூட்டில் வந்துட்டு போக முடியாது. இதுக்கு வந்துட்டு இன்னொரு ரூட் ஒன்று சொல்கிறாங்க. அது வழியாக வந்தால் தான் அந்த மலையை பார்க்க முடியும். ஃப்யூச்சரில் போகணுன்னு சொல்லிட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அங்கேயும் போவோம் நம்ம. ஓகேவா?
ஒரு வழியாக இப்போ தான் ஏதோ சவுண்டு கேட்குது, இந்த கோயிலில் பேசுகிற சவுண்டு இப்போ தான் கேட்குது. ஸோ ஐ திங்க் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஐ திங்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கோயில். இன்னும் லெஃப்டாக அடங்கி போவோம். தெரியுதா அங்கே பாரு எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க அந்த கோயில். அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த சித்தர் மலைன்னு சொல்கிறாங்க, சித்தர் குகைன்னு சொல்கிறாங்க. தெரியுதா, இதுதான் அந்த சித்தர் குகை. நான் கொஞ்சம் லெஃப்டில் இருக்கே சவுண்டு கேட்குதுன்னு நினச்சேன். இன்னும் ரொம்ப தூரம் போகணும் படுத்துறது முடியலை. இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே கூட்டின்னு போகிறீங்க, எங்கே கூட்டின்னு போகிறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டிட்டு சாவடிக்கிறதுக்கு? கடவுளே முடியல. காய்ஸ் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் அந்த கோயிலுக்கு. தெரியுதா உங்களுக்கு இது என்ன பேசுகிறேன்னு தெரில. ஸோ நானே இதான் ஃபஸ்ட் வாட்டி உள்ளே போக தான் எனக்கும் தெரியும். நாங்கள் போய் பார்ப்போம். இங்கே கீழே ஆல்ரெடி கேமரா பிடுங்கினாங்க. உள்ளே கோயிலை ஷூட் பண்ண விடுவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுறேன். ஷூட் பண்ண முடிஞ்சுன்னா நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ மழை பெய்யும் போது இதோட தண்ணி வந்துட்டு ஓடும். ஸோ அதுக்காக இந்த வழி போட்டிருக்காங்க. அங்கே கீழே அந்த ஒரு கோயில் பார்த்தோம்ல, அந்த கோயில் இந்த வழியாக தான் இறங்கி நடந்து போகணும். அப்படியே இதில் இறங்கி நடந்து போயிட்டு திருப்பி இதுலேயே தான் ஏறி வந்துட்டு இங்கே ஏதோ சாமி இருக்குன்றாங்க, அதை வந்துட்டு பார்க்கணும். இதில் வந்துட்டு அடிச்சு இப்போ அடிப்பட்டுச்சு இல்லை உடம்பு இல்லை வாந்தி மயக்கம் எது வச்சுன்னா கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க இந்த இடத்துல. அவனுக்கு மாத்திரை வேணுமா? இங்கே பாருங்க. மம்மி 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 பிச்சை எடுக்கிற மாதிரி கத்தாத. பாருங்க இல்லன்னு எப்படி பாக்குது பாருங்க. அந்த கோயில் இங்கே செம்ம கூட இருக்கு பார்த்தீங்களா. கீழே ஏறி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் கூட்டத்தை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது ஆக்சுவலி எப்படின்னா இந்த பக்கம் நம்ம ஏறி வந்தோம்ல, இந்த பக்கம் வந்து ஒரு வழியிலேருந்து வருவாங்க, இன்னொரு ஒரு பக்கம் ஒரு வழி இருக்குது. 3 ரூட் இருக்குது. நம்ம வந்த ரூட்லேயே வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் ரூட் ஒன்று சொல்கிறாங்க. அந்த கேமராலாம் வந்து மாட்டாமல் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் சொல்கிறாங்க. மொத்தம் இங்கே மேலே வரதுக்கு 5 ரூட் சொல்கிறாங்க கைஸ். 5 ரூட்டை தாண்டி தான் 5 ரூட் வழியாக எந்த வழியாக வேணாலும் இங்கே உள்ளே வரலாம். க்ரௌடு பாருங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துருக்கு பாருங்களா க்ரௌடு. ஆனால் ஒரு வழியாக கடைசியாக எப்படியோ மேலே ஏறி வந்துட்டோம். ஏறி வந்து சாதனை படைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க நாங்களாம் சாதனை படைச்சோமா இல்லையோ. இந்த பார்த்தீங்களா பெருமையா சொல்லுவேனே சாதனை படைச்சோம். ஸோ அவங்க தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரி வந்ததில் கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு ஒரு ரூட் ஒன்று இருக்குன்னு சொன்னோம்ல, இது வழியாக தான் வந்துட்டு அந்த ரூட்டு. அது என்ன பாறை, காரிப்பாறையா, தானிப்பாறை ரூட் வழியாக வந்தால் இதில் தான் வரணும். அந்த சித்தர் குகைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, ஸோ அந்த வழியாக அப்படி சுற்றிட்டு வந்தால் இதில் தான் வரணும். இது வந்துட்டு 14 கிலோமீட்டர் வருது நம்மளுக்கு இங்கேருந்து. ஆனால் நம்ம வந்த ரூட்டு வந்துட்டு 7 கிலோமீட்டர் தான். ஆனால் ரொம்ப ஸ்லோப்பு, ரொம்ப நடுக்குத்தாக இருக்கும். இங்கே வந்துட்டு நார்மலாக கேஷ்லாம் வந்து நடந்து போகிற மாதிரி படிக்கட்டு அது மாதிரிலாம் அமைச்சு வச்சுருப்பாங்க. பெஸ்ட்டு தான். ஸோ வாங்க இதுக்குள்ளே தான் போகணும். இங்கே சிவலிங்கம் இருக்கான் உள்ளே, போய் பார்ப்போம் வாங்க. காய்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ், ஓகேவா? எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குன்னு பாருங்களேன், செம்ம க்ரௌடு. இங்கே ஆடி அமாவாசை வந்துட்டு செம்ம ஃபேமஸ்னால வந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ பேர் மேலே வராங்களோ அவ்வளோ பேர் ரிட்டன் கீழே இறங்குறாங்க. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு மேலே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இருந்துச்சு, அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நடுவில் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மழை ஒன்று பெஞ்சு இங்கே இருந்து தூங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இங்கே மேலே தூங்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் வந்துட்டு மக்கள் எந்தளவுக்கு மேலே இவ்வளோ பேர் ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். அதேமாரி ரிட்டன் கீழே இறங்குறாங்க. கீழே இறங்குறாங்க, மேலே மக்கள் ஏறி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நைட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாருமே கீழே இறங்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அது எல்லோரும் மறந்துடாதீங்க. ஜிஆர் கிட்டத்தட்ட வந்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த சிவன் சிலையை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆகிப்போச்சு. ஏன்னா க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு உள்ள சைட்லேயும் வந்துட்டுருக்காங்க. போலீஸ்னாலும் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல, செம்ம க்ரௌட் இருந்துச்சு. இங்கே என்ன ஃபேமஸ்னால் அந்த சிவன் சிலை வந்துட்டு நார்மல் சிலையாக இருக்காது, அந்த பாறையிலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். அது லைட்டாக கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ க்ரௌடில் இருக்கனால நாங்கள் மேலெலாம் ஏறி இருந்து பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. சரி பார்த்து முடிச்சுட்டு வெளியே கிளம்பிச்சு. எங்களால் வீடியோ எடுக்க முடியல கைஸ், ஏன்னா உள்ளே வந்துட்டு அவ்வளோ போலீஸ் எல்லாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. வீடியோ எடுக்க முடியல. வெறும் அங்கே போய் சிலையை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா,
இவங்களுக்குலாம் வந்துட்டு இங்கே எதுவுமே வேணாம், குழந்தை குட்டி இல்லை எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் திறந்தவர்கள்னுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு விட்டுட்டு இங்கே மொத்தமாக இங்கே வந்து தங்கியிருக்கிறவங்க தான் இந்த சைடில் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம். ஸோ இவங்ககிட்ட வந்துட்டு என் கூட வந்து என் தங்கச்சிங்க வந்துட்டு ஏதோ காசு போட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே வா இல்லை திரும்ப பண்ணான் இல்லை நாமம் போட்டால் நல்லா நடிப்பேன்னு சொன்னடா நான் தலையா. ஸோ ஜியா நம்ம ஃபைனலாக வந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மழை வர பேய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நின்றுட்டு இந்த பேலன்ஸ் நாங்கள் எடுத்து சாக்லேட்டை மட்டும் மேலே ஏறி மட்டும் கொடுத்துட்ருந்தோம். ஸோ நிறைய பேர் மேலே ஏறிக்கிட்டே தான் இருந்தாங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள். நீ நிறையா கொடுப்போன்னா அவனுங்க ஆசையாக 2 கையும் திறந்து வாங்குறாங்க. கூச்சம் மேலே சின்ன பசங்க அப்படி ஏமாற்றி அனுப்புகிறேன். அவ்வளோதான் பத்து நான் என்ன பண்ணேன் நடங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது லைட்டாக அப்படி உட்காந்து எழுந்திருக்கிறேன். அது ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். அந்த மாதிரி ஃபைனலி இறங்க ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். ஸோ செம்ம மழை பெய்யுது. ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்கிட்ட எந்த ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் இது எங்கள் மம்மி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். முடிஞ்சிச்சு. மழை வர பெய்யுது பயங்கரமாக. ஒரு வழியாக இறங்கிட்டுருக்கோம். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குது. இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குது. எங்கேயும் அந்தளவுக்கு ஸ்லிப்பரியாக இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டு அந்த பாறை கல்ல ஏறி வந்தோம்ல அதுக்கெல்லாம் பயங்கரமாக வழுகும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஸோ ஐ திங்க் இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ சேனலில் ஏதாச்சும் புதுசாக நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை வந்து தட்டி விட்டு வச்சுக்கோங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தட்டா பபாய், லவ் யூ கைஸ்.